நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். யோவான் 4:42. நல்ல தகப்பனே, மது வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடியது. உமது பேச்சு இந்த உலகையே உருவாக்கியது. மது பேச்சுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தார்கள். பசி தாகம் மறந்தவர்களாயிருந்தார்கள். மது பேச்சு இயற்கையை அடக்கியது. மது பேச்சு நோய்களை குணப்படுத்தியது. மது பேச்சு பேய்களை ஓட்டியது. மது பேச்சு இறந்தவர்களை உயிர்ப்பித்தது. அற்புதங்கள் நிகழ்த்தியது. மது பேச்சினால் எத்தனையோ மக்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. உடைந்து போன உள்ளங்கள் ஒவ்வொன்றும் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டன. மது பேச்சு எத்தனையோ மக்களினுடைய வாழ்வுக்கு ஆதாரணமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுவாழ்வை கொடுத்தது. பாவத்தில், பலவீனத்தில், குற்றம் குறைகளில் வாழ்ந்தவர்கள் மது இரக்கம் நிறைந்த பேச்சால் தங்கள் பாவ வழியை அடியோடு விட்டுவிட்டார்கள். பரிசுத்த வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள். மது பேச்சு அடங்கிய வாழ்வு தரும் வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழும் அருள் தாரும். மது வார்த்தை எங்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருகிறது. மனதிற்கு பெரிய ஆதரவை தருகிறது. மது பேச்சை தினமும் கேட்க அதன்படி வாழ எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி. ஆமேன்.